கேட்போம். பாமாலை 386 வேறு வசனம். அமருங்கள். இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கும் மன்னாவசனம் சொல்ல ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை அன்போடு அழைக்கிறேன். தேவன் பரலோகத்திலிருந்து மனபுத்திரரை கண்ணோக்கினார். சங்கீதம் 53:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனபுத்திரரை கண்ணோக்கினார். சங்கீதம் 53:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். சங்கீதம் 53:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனபுத்திரனை கண்ணோக்கினார். சங்கீதம் 53:2. The fallenness of creation, God looks down from the heaven upon the sons of man and to see if there are any that are that seek after God. Psalms 53:2. மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு படைப்பின் வீழ்ச்சி. தேவனை தேடுகின்ற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். சங்கீதம் 53:2. Praise Lord to all. Joyful manna, the fallenness of creation. God looks down from heaven upon the sons of men to see that are wise, that seek after God. Psalms 53:2. Amen. தேவனை தேடிய உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை கண்ணோக்கினார். சங்கீதம் 53:2.
the fallenness of creation, God looks down from heaven upon the sons of men to see if there are any that are wise, that seek after God. Psalms 53:2. God looks down from heaven upon of sons of men to see if there are any that are wise, and that after seek after God. Psalms 53:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர் உண்டோரென்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். சங்கீதம் 53:2. படைப்பின் வீழ்ச்சி. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். சங்கீதம் 53:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். சங்கீதம் 53:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். சங்கீதம் 53:2. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். சங்கீதம் 53:2. தேவனை தேடுகிறவன் உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். சங்கீதம் 53:2. தேவனை தேடுகிறவன் உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். சங்கீதம் 53:2. God looks down from the heaven upon the Son of Man to see if there are any wise that seek after God. Psalm 53:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். சங்கீதம் 53:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டு என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். சங்கீதம் 53:2. Praise Lord, all joyful manna topic, the fallenness of creation. God looks from heaven upon the sons of men to see if there are any that are wise, that seek after God. Psalms 53:2. Thank you, glory to God. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க என் தேவன் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரத்தை கண்ணோக்கினார். சங்கீதம் 53:2. God looks down from heaven upon the Son of Man to see if there are any that are wise that seek after God. Psalms 53:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலே இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். சங்கீதம் 53:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். சங்கீதம் 53:2.
படைப்பின் வீழ்ச்சி தேவனை தேடில உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பலஜோட்டிலிருந்து மனமுற்றன கண்ணூற்றினா. சங்கீதம் 53:2. நாம் அனைவரும் இணைந்து இந்த வசனத்தை சொல்லுவோம். படைப்பின் வீழ்ச்சி தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். சங்கீதம் 53:2. மீட்பர் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வழிபாட்டிற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மறுபடியும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் பெண்கள் ஐக்கிய சங்கம் 75வது ஆண்டு விழாவினை இந்த வழிபாட்டிலே ஆசரிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர்களையும் வாழ்த்துகின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த வழிபாட்டிலே நம்மோடு கூட நிறைந்திருக்கவும், ஆண்டவருடைய மகிமையின் ஆசீர்வாதம் நம்மை ஆட்கொள்ளவும் பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஆராதிப்போம். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். ஆண்டவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு கூட இணைந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க வேண்டும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் நல்ல நேரத்தில் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் நல்ல நேரத்தில் காரியம் வாய்க்கும். நினைவுகளை தாண்டி அவருடைய நினைவுகள் நினைவு அல்ல மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் உயர்வனவர் உன்னை சீரமாய் மறைந்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் உயர்வனவர் உன்னை சீரமாய் மறைந்திடுவார். உன் காரியம் வாய்க்கும் நல்ல நேரத்தில் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் நல்ல நேரத்தில் காரியம் வாய்க்கும். என்னோடு இருக்கிறார். பயணிக்கிறார். காரியத்தை வாய்க்க வேண்டும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர்
என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியத்தை வாய்க்க வேண்டும் கர்த்தர். என்னோடு இருக்கின்றார். என்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர். என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியம் வாய்க்கும் அந்த நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் அந்த நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய சன்னிதானத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிற நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நம்மை தம்முடைய சத்துவத்தினால் ஆட்கொண்டு நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பல நேரத்தில் நாம் சோர்ந்து போயிருக்கிறோம், பலன் குன்றி போயிருக்கிறோம், இயலாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை பலப்படுத்துகின்ற ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி கொடுக்கிறார். நம்பிக்கையோடு கூட கூட இந்த பாடலை பாடும். ஆவியினால் பலப்படுத்தும் ஆண்டவரே, சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவத்தை தருகிறது சுவாமி. ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் உங்களுடைய சத்துவத்தின் மூலமாக பலப்படுத்தும் சுவாமி. இணைந்து பாடுவோம். இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தோ. சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளோ. சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளோ. இல்லை தேவா. ஆடினாலும் கூட ஆண்டவரே பலப்படுத்தும். குமாரன் யோசுவாவைப் போல என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் ஆராதனை நேரத்திலே மத்தியிலே பிரசன்னமாகி என் காதலை பலப்படுத்தோ. கால்களை போல என் கால்களை பலப்படுத்தோ. குமாரனை போல என்னையும் திடப்படுத்தோ. குமாரனை போல என்னையும் திடப்படுத்தோ. இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தோ. சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளோ. சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளோ. இல்லை தேவா. சத்துருவை எதிர்ப்பதற்குரிய பலன் சோதனையை ஜெயிப்பதற்குரிய ஆண்டவர் மாயமான உலகிலே அதை எதிர்ப்பதற்குரிய பலன் ஆராத நேரத்தில் நமக்கு தந்து நம்மை பலப்படுத்தி வழிநடத்துகிறார். நம்பிக்கையோடு கூட இணைந்து ஆண்டவரே, இந்த நேரத்தில் பலப்படுத்தும் சுவாமி நம்மை பலப்படுத்த எடுத்துள்ளார். உணர்வோடு இணைந்து பாடுவோம்.
சோதனையை கவர்ந்தாரோ சோதனையை கவர்ந்தாரோ சாத்தானையை கவர்ந்தாரோ சோதனையை கவர்ந்தாரோ என்னையும் பலப்படுத்தோ என்னையும் பலப்படுத்தோ பலனும் இல்லை தேவா ஆவியால் பலப்படுத்தோ சந்தோஷமில்லாத எனக்கு சந்தோஷம் தந்தருளோ சந்தோஷமில்லாத எனக்கு சந்தோஷம் தந்தருளோ பலனொன்றும் இல்லை தேவா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு நம்பிக்கையோடு நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்மை சத்துவப்படுத்துகிற ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பலப்படுத்திய ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பலப்படுத்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய காரியத்தை வாய்க்கப்பட்டதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை தோல்வியை, ஒருவேளை மனம் கசந்த சூழ்நிலையை, ஒருவேளை நாம் யாரையும் படுத்தி மாத்திரமே வைத்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாய்ப்பாளமான உலகத்தை ஆண்டவர்களை பலப்படுத்துவதன் மூலமாய் நம்முடைய காரியங்களை வைத்து வாய்க்கப்படும், நம்முடைய காரியங்களுக்கு வெற்றியாக முடியப்படும், நம்முடைய தோல்வியை, நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய சூழ்நிலை ஆண்டவர் மாற்றி அமைத்து நம்மை உண்மையுள்ள ஆசீர்வாதமான வாழ்வில் நேராக வழிநடத்த வல்லமையுள்ள கருத்திலே நோக்கி பார்ப்போமா? யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறோமோ, யாரெல்லாம் அவருடைய பிரசனத்திலே அதுவே எனக்கு செய்கிறோமோ, யாரெல்லாம் அவருடைய பாதத்திலே காத்திருக்கின்ற அனுபவத்தை புதிய பிரகாசம், ஒரு புதிய வெளிச்சம், ஒரு புதிய மகிமை இன்றைக்கு அர்ப்பணிப்போமா? ஆண்டுடைய பிரசனத்திலே, ஆண்டுடைய மகிமையை பிரசனத்திலே இன்றைக்கு ஒரு விசை என்னை பலப்படுத்துவாங்க, ஒரு விசை என்னை நினைத்திருந்தும் ஆண்டுகிறேன், ஒரு விசை எனக்கு தேவையான உதவிகளை கரத்திலே இருந்து கட்டளையிட்டு சுவாமி எனக்கு ஒத்தாசைகள் தருவதுமாகிய உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டுகிறேன். இப்பொழுது என்னை வந்திருக்கிறோம், கவலையோடு வந்திருக்கிறோம், சுரத்து போய் வந்திருக்கிறோம், உள்ள உடைந்து போய் வந்திருக்கிறோம், ஒருங்கி போன சூழ்நிலை வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்மை உடைத்து உருக்கி நொறுக்கி உருவாக்குகிற ஆண்டவர், நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர் நம் மத்தியில் பிரசனமாக இருக்கிறார். நம்பிக்கையோடு கூட அவருடைய கரத்தை இறுக பற்றி பிடித்துக் கொள்கிறவர்களாய், அவருடைய வார்த்தையை கேட்கின்ற மனதோடு கூட அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். அவர்களுடைய எல்லா முகங்களையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஆண்டவரே, இன்றைக்கும் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய், அந்த மெய்யான ஒளியாய் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறபடியாக அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்படைப்போம். காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவித்த எல்லா வெள்ளத்தையும் அவமானத்தையும் தோல்விகளையும் மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறாரே. அவருடைய பிரசன்னத்திலே அதே ஒரு விசை கருத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி அவருடைய சமூகத்தை நம்மை தாழ்த்தி பெருமையாக்கி இந்த 2வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே அவருடைய சாக்கிரமத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்மை தகுதிப்படுத்துவோமா? குமாரனை பலப்படுத்தின ஆண்டவரே, என்னையும் பலப்படுத்த சுவாமி. ஆண்களின் கால்கள் சொந்த நலனை இன்றைக்கு எனக்கு கட்டளையிட்டு தாரும் சுவாமி. யாரெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தோடு கூட இன்றைக்கு வந்திருக்கிறார்களோ, சோர்ந்து போய் வந்திருக்கிறார்களோ, கவலையோடு கூட வந்திருக்கிறார்களோ, கஷ்டத்தோடு கூட வந்திருக்கிறார்களோ, வாரங்களோடு கூட வந்திருக்கிறார்களோ, இன்றைக்கு ஆண்டவரே ஒரு விசை உம்முடைய அற்புதம் செய்யும் கரம், உம்முடைய அதிசயம் செய்யும் கரம், உம்முடைய வல்லமை நிறைந்த கரம், உம்முடைய மகிமை நிறைந்த கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யபடி அனுப்பிச்சிருக்கிறோம்.
ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையின் மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேக தைலத்தினால் ஒவ்வொருவரையும் அனல் முட்டி எழுப்புவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பலனுள்ளவர்கள், நாங்கள் குறைவுள்ளவர்கள், நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் சுவாமி. ஆனால் உங்களுடைய வல்லமையின் மகிமை நான் எங்களை நிரப்புகின்ற ஆண்டவர், உடைய வல்லமையின் அபிஷேகத்தினால் எங்களை முழுமைப்படுத்துகிற ஆண்டவர், இன்றைக்கும் இந்த மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற இந்த ஆலயத்திலே நீர் அசைமாடி கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு கூட நீ வார்த்தைகளை கேட்பதற்கு வார்த்தைகளை நாங்கள் செயல்படுத்துவதற்கு ஆண்டவர்களை பலப்படுத்துகிறாங்க. ஆண்டவருடைய சத்துவத்தினால் எங்களை நிரப்புகிறாங்க. ஆராதனை நேரத்திலே அற்புதங்களை, அதிசயங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ள, அதுவே ஒரு மகிமையின் உன்னத பலனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய உன்னத ஆவியினால் எங்களை அனல் மூட்டி இடைக்கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அமர்ந்த மெல்லிய சத்தத்திற்கு எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு கூட இடைப்படுவீராக, எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு கூட வார்த்தையின் மூலமாய் எங்களை பலப்படுத்துவீராக. வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். நீர் பெருகவும் மக்கள் செல்கவும் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஏசு ஆண்டவரின் வழியாக சொந்த மனத்தாழ்மையோடு செல்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். வார்த்தைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வாழ்வு தரும் வார்த்தைகளின் மூலமாய் எங்களை பலப்படுத்துகிறவரே, உம்முடைய வார்த்தைகளின் வழியாக வருகின்ற ஆற்றல் இப்பொழுதும் எங்களை சந்திக்க எங்களை தாழ்மையோடு ஒப்படைக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய அமர்ந்த மெல்லிய சப்தம் எங்களுடைய செவிகளிலே துணிப்பதாக. நீர் பிரசன்னமாக இருக்கிறதை உணர்ந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் செவிமடுக்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசு ஆண்டவரின் வழியாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே இந்த காலை வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவருடைய திருமைந்தனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வருகின்ற கிருபையும் சமாதானமும் நம் அனைவரையும் ஆளுகை செய்வதாக. இந்த நாளில் அருமையான பிள்ளைகளோடு கூட இணைந்து நாம் சொன்ன வார்த்தையை நினைவு கூறுவோம். படைப்பின் வீழ்ச்சியை குறித்து தியானிக்கும்படியாக நாம் சார்ந்திருக்கிற நம்முடைய திருச்சபை நம்மை அழைத்து இருக்கின்றது. கடந்த வாரத்திலே படைப்பின் மேன்மையை குறித்து தியானித்தோம்.
ஆண்டவர் படைப்பை எப்படி மேன்மைப்படுத்தி இருந்தார், ஒருவேளை படைப்புகளுக்கெல்லாம் மகுடமாக இருக்கின்ற நாம் எப்படி அந்த உயர்வை சுதந்திரித்துக் கொண்டோம் என்று சொல்லி தொடர்ந்து இந்த வாரத்திலே படைப்பின் வீழ்ச்சியை குறித்து சிந்திப்பதற்கும் நாம் அழைக்கப்படுகின்றோம். படிக்க கேட்ட முதலாவது திருமறை பகுதியிலே ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறதை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலே அந்த கேள்வியானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படைப்பாக உருவாக்கின ஆண்டவர் அந்த படைப்புகளின் மகுடமாக மனிதனையும் படைத்த கடவுள் அந்த மனிதனை ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழலுக்குள்ளாய் வாழ்வதற்கு அவனுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே அவனோடு கூட அனுதினமும் உலாவிக் கொண்டிருந்த அவருடைய பிரசன்னத்திலே வாழ்ந்து மகிழ்ச்சியை சுதந்திரித்துக் கொண்டிருந்த ஆதாம் இன்றைக்கு ஆண்டவர் வருகின்ற போது அல்லது ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே ஆளுகை செய்கின்ற போது ஆதாமை காணவில்லை. ஆதாம் அவரை வரவேற்க வரவில்லை. ஆதாமுடைய இருப்பு நிலைமையை அங்கே காணாமல் கடவுள் அந்த கேள்வியை எழுப்புகிறார், நீ எங்கே இருக்கிறாய்? இந்த கேள்வியிலேயே படைப்பு வீழ்ச்சியை நோக்கிய பயணத்திற்கு வித்திட்டு விட்டது என்பதை ஆண்டவர் குறிப்பிட்டவராக, படைப்பின் மகுடம் மறைந்திருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு வீழ்ச்சி பாதையிலே பயணிக்கிறது என்பதை நினைவுபடுத்தினவராக, தன்னால் உருவாக்கப்பட்ட மனுக்குலம் உருக்குலைந்து வீழ்ச்சியை நோக்கி பயணிக்கிறதே என்கின்ற உணர்வோடு கூட ஆண்டவர் இந்த கேள்வியை எழுப்புகின்றார். அதே தொடக்க நூலிலே 1ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற போது 26, 27 வசனங்களிலே தமது சாயலாக, நமது சாயலாக, நமது ரூபத்தின்படியே 27ஆம் வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தம்முடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மனிதன் தினமும் தன்னுடைய சாயலை பிரதிபலித்துக் கொண்டிருந்த மனிதன் இன்றைக்கு காணவில்லை என்கின்ற உணர்வோடு கூட இந்த கேள்வியை முன்வைக்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? அதே கேள்வி இன்றைக்கு இதை தியானித்துக் கொண்டிருக்கிற நம்மையும் நோக்கி கேட்கப்படுகின்ற வினாவாக எழுப்பப்படுகிறது என்று சொன்னால் நாம் என்ன பதிலுரைக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம் என்கின்ற உணர்வோடு கூட இந்த தியானத்தை என்னோடு கூட இணைந்து தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். 53ஆம் சங்கீதத்தின் 2வது வசனத்தை அருமையான பிள்ளைகளோடு கூட இணைந்து நாமும் சொன்னோம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன், தேவனை தேடுகின்ற உணர்வுள்ளவன் உண்டோ? இது ஒரு கேள்வியின் வார்த்தையாகவே இதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை தேடுகின்ற உணர்வு நிறைந்த உள்ளம். இந்த 53ஆம் சங்கீதத்தின் 2வது வார்த்தை ஏற்கனவே தாவீதின் மூலமாக ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கிறதையும் நீங்கள் ஒருவேளை அறிந்திருப்பீர்கள். 53:2 ஒத்த இன்னொரு சங்கீத வார்த்தை யாருக்காவது தெரியுமா? 14ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். அதே வார்த்தை ஏற்கனவே தாவீது சொல்லி இருக்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை கண்ணோக்கினார். இது தாவீதினுடைய அனுபவம். ஆனால் ஏதேன் தோட்டத்தின் அனுபவம் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்க வேண்டும் என்பதல்ல. ஏதேன் தோட்டத்தின் அனுபவம் நேரடியாக பார்க்கின்ற ஒரு அனுபவம். ஆகவேதான் இந்த கேள்வியை எழுப்புகின்றார், எங்கே இருக்கிறாய்? பரலோகத்திலிருந்து எழுப்பப்படுகின்ற கேள்வி தேவனை தேடுகின்ற உணர்வுள்ள
உண்டோ? ஆக ஆண்டவர் ஒரு வினாக்குறியோடு கூட இன்றைக்கு மனுக்குலத்தை சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார் என்பதை நாம் நினைவுபடுத்தி பார்த்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஏன் இந்த கேள்வியானது ஆண்டவர் மூலமாக அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே எழுப்பப்பட்டது என்பதற்குரிய சூழல் நமக்கு நன்கு தெரியும். அந்த 3ஆம் அதிகாரத்திலே நாம் முதல் திருமறை பகுதியிலே படிக்க கேட்டோம். 6ஆம் வசனம் நமக்கு நன்கு தெரியும். அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது. ஆனால் இந்த விருட்சத்தை குறித்து அல்லது இந்த கனியை குறித்து 4ஆம் வசனத்திலே தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை அது புசிப்பதற்கு நல்லதா இருக்கலாம், பார்வைக்கு இன்பமாக இருக்கலாம், புத்தியை தெளிவிக்கிறதற்குரியதாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம். அப்படியானால் ஆண்டவர் எதை வேண்டாம் என்று விலக்குகின்றாரோ அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்திலே மனுக்குலம் மாறிவிட்டது. ஆகவேதான் இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. ஆண்டவர் எதை வேண்டாம் என்று விலக்கினார், அதை வேண்டும் என்று ஏற்றுக்கொண்ட மனுக்குலம். ஆகவே இந்த கேள்வி ஆண்டவரால் எழுப்பப்படுகிறது. நீ எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? எங்கே உன்னுடைய இருப்பு நிலைமை இருக்கிறது? இன்றைக்கு இதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று சொல்லி உனக்கு ஒரு வரைமுறை இட்டேனே, அந்த வரைமுறைக்குள் நீ வீழ்ந்து விட்டாயே. இப்பொழுது நீ எங்கே வீழ்ந்திருக்கின்றாய்? இந்த கேள்வி பல பரிமாணங்களிலே மனிதனை நோக்கி சந்திக்கின்றதை நாம் புரிந்து கொள்ள அழைப்பு பெறுகின்றோம். இந்த கேள்வி இன்றைக்கும் நம்மை பல கோணங்களிலே நம்மை உணர்வை தொடுகின்றதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். படிக்க கேட்ட 2வது திருமறை பகுதியிலே அதைத்தான் நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் இதைத்தான் சொல்லுகின்றது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. இது வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் விலக்கி விட்டாரே, அதை வேண்டும் என்று ஏற்றுக்கொள்கிற போது உன்னுடைய உணர்வு எங்கே போய்விட்டது? இதுதான் ஆண்டவர் எழுப்புகின்ற கேள்வியினுடைய அடித்தளம். இது வேண்டாம் என்று சொல்லி உனக்கு விலக்கி விட்டேனே, அதை வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளுகின்றாயே, நீ உணர்வற்றவனாய் மாறிவிட்டாயே. நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்? ஆக உணர்வற்ற சூழ்நிலையிலே அன்றைக்கு மனுக்குலத்தின் தொடக்கம் வீழ்ந்து விட்டதை அல்லது வீழ்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க தொடங்கியதை ஆண்டவர் வலியுறுத்தி இந்த கேள்வியை இன்றைக்கும் மனுக்குலத்தின் பிரதிபிம்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை நோக்கி எழுப்புகின்றார். நீ எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? உணர்வுள்ளவன் இல்லை, உணர்வுள்ள சூழ்நிலையிலே ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. ஏனென்றால் ஆதாம் தினமும் ஆண்டவர் வருகின்ற போது தேடி வந்தார். ஆகவே ஆண்டவருக்கு தினமும் ஆதாமே ஆதாமே என்று கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு தேடி வரவில்லை. தேவனை தேடுகின்ற உணர்வு ஆதாமுக்கு இல்லை. ஆகவே ஆண்டவர் தேடுகின்றார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆக தேடுகின்ற உணர்வோடு கூட ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியிலே அசைவாடு கொண்டிருக்கிறார். நாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் இன்றைக்கு எங்கே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்? இது இன்றைக்கு சவாலாக நம் முன் வைக்கப்படுகின்ற ஒரு சிந்தனையாக அமைந்திருக்கின்றது. ஒரு வசனத்தை நான் குறிப்பிட வருகின்றேன். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 119ஆம் சங்கீதத்தில் 169ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற போது ஒரு காரியத்தை புலப்படுகின்றதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். 119ஆம் சங்கீதத்தின் 169ஆம் வசனம், என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும்.
மிகவும் அழகாக, மிகவும் தெளிவாக இந்த வார்த்தையானது சொல்லப்படுகின்றது. எப்படி சொல்லப்படுகின்றது? உம்முடைய வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். வசனத்தின்படி. இன்றைக்கு நாம் பிள்ளைகளை அதிகமாக வசனத்தை சொல்ல வைக்கின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். வசனத்தை அவர்களுடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிற்குள்ளாக நாம் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த வசனம்தான் ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை, ஒரு மனுக்குலத்தின் பிரதிநிதியை உணர்வுள்ளவர்களாக உருவாக்கும் என்கின்ற சூழ்நிலையானது நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலையின் வெளிப்பாட்டிலே வசனத்தை வாழ்வியலாக்குகின்றவர்களாக அல்லது வசனத்தின்படி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுகின்ற சூழ்நிலை உள்ளவர்களாக நாம் வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். அன்றைக்கு ஆதாமின் உணர்வற்ற சூழ்நிலையானது ஆண்டவர் கேள்வி எழுப்புகின்ற ஒரு நிலைப்பாட்டிற்குள்ளாய் வந்த பட்சத்திலே நாம் இன்றைக்கு வசனத்தின் மூலமாய் நம்மை உணர்வுள்ளவர்களாக்குகின்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு நாம் கடந்து வருவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி, உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். ஒரு உணர்வுள்ள இருதயம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இந்த வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று சொன்ன தாவீதினுடைய சந்ததிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாலமோனை பொறுத்த வகையிலே ஞானத்தில் சிறந்தவன் என்கின்ற ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு எப்பொழுதும் உண்டு. ஆனால் இந்த வசனத்தில் ஞானம் மாத்திரம் அல்ல, உணர்வு நிறைந்த இருதயம், உணர்வுள்ள இருதயம். ஏனென்றால் அந்த உணர்வற்ற சூழ்நிலையில் தான் ஆதாம் அன்றைக்கு போய் ஒளித்துக் கொண்டான். ஆகவே ஒரு உணர்வுள்ள இருதயம் வேண்டும் என்பதை ஆண்டவர் புரிந்து கொண்டவர்களாய் சாலமோனுக்கு கொடுக்கின்ற போது ஞானத்தை மாத்திரமல்ல, ஒரு உணர்வுள்ள இருதயத்தையும் சாலமோனுக்கு கொடுத்ததை நாம் இங்கே புரிந்து கொள்ளுகின்றோம். அந்த அடிப்படையில் தான் இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன், தாவீது தான் கேட்கிறாரு. தாவீதுக்கு முன்னாடி இருந்ததில்லை. அதுக்கப்புறம் உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. ரெகோபயாம் காலத்தில் எழும்புவதும் இல்லை. ஆக சாலமோனுக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்தை, ஞானத்தை மாத்திரம் ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுக்கவில்லை, ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த உணர்வு என்கின்ற சூழ்நிலை எபிரேய பதத்திலே பல இடங்களிலே பல விதத்திலே புரிந்து கொள்ளப்படுகின்ற போது சென்ஸ், ஃபீல்ஸ், கான்சியஸ் என்கின்ற அந்த புரிந்து கொள்ளுதல் எல்லாம் இதிலே வெளிப்படுகின்றது. இந்த சென்ஸ் கண்டிப்பாக அன்றைக்கு சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அதுக்கப்புறம் எழும்புவதில்லை என்று சொன்னால் அந்த சென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்திருக்கின்றதை இன்றைக்கு நாம் பல நேரத்திலே பல சூழ்நிலையிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அந்த தாவீது ஏறெடுத்த அந்த மன்றாட்டு இன்றைக்கும் நம்முடைய நினைவலைகளிலே திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்க வேண்டும். உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும், உம்முடைய வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாய் உருவாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் அந்த உணர்வின் சூழ்நிலையை அந்த ஏதேன் தோட்டத்தை மறந்துவிட்ட ஆதாமிடத்தில் இருந்து அந்த ஆதாம் அந்த உணர்வற்றவனாய் கடந்து போன சூழ்நிலை இருந்து ஒரு வருத்தத்தோடு ஒரு மனம் கசந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய பயணம் தொடர்கின்றது. தாவீது கேட்கின்றான், என்னை உம்முடைய வசனத்தின்படி உணர்வுள்ளவனாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி அவனுடைய சந்ததிக்கு ஆண்டவர் அந்த உணர்வை தந்தார். ஒருவேளை அது தொடர் சூழ்நிலையிலே
அது குறைந்து கொண்டு போகின்றதை இன்றைக்கு நாம் பிரதிபலித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால், நாம் தாவீதை போல ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கேட்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரே, என்னை உம்முடைய வசனத்தின்படி உணர்வுள்ளவனாக்கும். ஒருவேளை இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்னவென்று சொல்லி நாம் ஆய்வு பார்த்தோம் என்று சொன்னால், உறவை இழந்ததே. அதாவது கடவுள் மானிட உறவு, மானுடம் இயற்கைக்கு இடைப்பட்ட உறவு, மானுடம் இன்னொரு மானுடத்திற்கு இடைப்பட்ட உறவு. ஆக இந்த உறவு நிலைமைகளிலே ஒரு பிளவு ஏற்பட்டதை, அந்த உறவு உடைந்து போய்விட்டதை நாம் இந்த வீழ்ச்சிக்குரிய காரணமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒருவேளை நாம் அந்த வீழ்ச்சிக்குரிய சூழ்நிலையில இருந்து நாம் அந்த உறவை புதுப்பிப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம் என்று சொன்னால், தாவீதினுடைய இந்த மன்றாட்டு நமக்கு உறுதுணையாக இருக்கும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் சுவாமி என்று சொல்லி நாம் கேட்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். இந்த மாதத்தின் முதல் நாளுக்குரிய, இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த அருளுரையிலே பங்கு பெற்றவர்களுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கும். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 6ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர் என்று சொன்னால், மிகவும் தெளிவாக ஒரு சிந்தனையானது அங்கே முன்வைக்கப்படுகின்றது. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆண்டவரை தேடுகின்ற ஒரு சூழ்நிலையை தீர்க்கதரிசி அடையாளப்படுத்துகின்றான். அப்பொழுதுதான் பிழைப்பு உண்டு என்று சொல்லி, நான் இந்த உறவு நிலைமையை குறித்து குறிப்பிடுகின்ற போது, கர்த்தரை தேடாதபடியினாலே இந்த உறவிலே ஏற்பட்ட பிரச்சனை இன்றைக்கு அதிகரித்திருக்கின்றதை புரிந்து கொண்டவர்களாய், கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடைப்பட்ட உறவும், மனிதனுக்கும் சக மனிதனுக்கும் இடைப்பட்ட உறவும், மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடைப்பட்ட உறவும் இன்றைக்கு முறிந்து போய் இருப்பதனாலே இந்த வீழ்ச்சி காரணம். கர்த்தரை தேடுகின்ற உணர்வு நமக்கு இல்லை. ஆகவே நாம் பிழைப்பதற்குரிய வாய்ப்பை இழந்து போயிருக்கிறோம் என்ற புரிந்து கொள்ளுதல் நமக்கு வருகின்றது. யோபுவினுடைய வாழ்வின் அனுபவத்திலே வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு காரியம் யோபு 32ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். தொடக்க வரலாற்றிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாக உருவாக்கப்பட்ட ஆதாம், அந்த மனுக்குலம், அந்த ஆண்டவருடைய சுவாசத்தை இழந்து விட்டபடியினாலே அந்த உணர்வு மழுங்கடிக்கப்பட்ட அல்லது மழுங்கடிக்கப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் அந்த சர்வ வல்லவருடைய சுவாசம் மாத்திரமே ஒரு மனிதனை உணர்வுள்ளவனாக்கும் என்கின்ற புரிந்து கொள்ளுதலை நினைவுபடுத்துகிறார். யோபுவினுடைய வாழ்க்கையில் எலிகூ தீர்க்கதரிசி இடைப்பட்ட போது சொன்ன அந்த வார்த்தை, அந்த சுவாசம் ஒளிந்து போய்விடாதபடி, அல்லது சர்வ வல்லவருடைய அந்த மூச்சு காற்று நம்மீது பட முடியாதபடி தடையாக இருக்கின்ற பல்வேறு உணர்வற்ற சூழ்நிலைகளை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள ஆண்டவர் கிருபாதார பலியாக தன்னை சிலுவையிலே அர்ப்பணித்ததை நாம் நினைவு கூறுவோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் நாம் படிக்க கேட்ட 2வது திருமறை பகுதியிலே 3:26 அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார். அந்த கிருபாதார பலியின் மூலமாக நாம் அந்த உணர்வற்ற சூழ்நிலையிலிருந்து ஒரு உணர்வுள்ள இருதயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் பயணிக்க ஆண்டவர் நமக்கு துணை செய்கின்றார். என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் ஆண்டவரே என்கின்ற அந்த சூழ்நிலையிலே நாம் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால், இந்த படைப்பு வீழ்ச்சியை நோக்கி போவதிலே சற்று நம்முடைய காலத்திலே அந்த வீழ்ச்சி பாதையை தடை செய்ய முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. உறவை இழந்து போன மனுக்குலமாக நாம் வாழ்ந்து இன்னும் தொடர்ந்து வீழ்ந்து விடாதபடி இந்த உறவை புதுப்பிக்க கூடியவர்களாக, ஆண்டவரே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்கின்ற அந்த தாவீதினுடைய வார்த்தைக்கு ஏற்ப
ஆண்டவரே, அந்த உணர்வுள்ள சூழ்நிலையை எனக்கு ஒவ்வொரு நாளும் வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்தும் என்கின்ற அந்த தாவீதினுடைய வார்த்தைக்கு இணங்க நம்மை ஒவ்வொரு நாளும் வசனத்தின் மூலமாக உயிர்ப்பிக்கின்ற ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை அந்த உணர்வுள்ள சூழ்நிலையிலே உருவாக்குகின்ற போது, நம்மை படைத்த ஆண்டவர் படைப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற நம் மூலமாக முயற்சிக்கின்ற போது, அந்த படைப்பின் வீழ்ச்சியின் சூழ்நிலையிலிருந்து, படைப்பின் தாழ்ந்து போன நிலைப்பாட்டிலிருந்து நாம் இன்னும் சரியாக நாம் மேலேறி உயர்ந்து நிற்க முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. நாம் படிக்க கேட்ட நற்செய்தி வாசகம் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. நற்செய்தி வாசகத்திலே கடன்பட்டவன் இன்னொரு கடன்பட்டவனை மன்னிக்க முடியவில்லை. அந்த மன்னிப்பின் சூழ்நிலை வெளிப்படாதபடியினாலே அந்த உணர்வற்ற இருதயம் மறுபடியும் சிறைப்பட்டு போய்விட்டது. அந்த உணர்வற்ற இருதயம் மறுபடியும் சிறைப்பட்டு போவதற்குரிய காரணம் மன்னிப்பின் அந்த மனநிலைமை வெளிப்படாத ஒரு நிலைப்பாடு. அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகின்ற போது இன்றைக்கு நாம் நம்மை சுய ஆய்வு செய்து பார்த்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த வசனம் நம்மை உணர்வுள்ள வாக்குகிறது என்று சொன்னால், அல்லது வசனத்தின் மூலமாக நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம் என்று சொன்னால், நம்மிடத்திலே காணப்படுகின்ற கடினமான இருதயத்தை ஆண்டவர் சதையான இருதயமாக மாற்றுவதற்குரிய முயற்சியிலே ஈடுபட விரும்புகின்றார். பல நேரத்தில் நம்முடைய உள்ளம் அப்படியே பாறையை போல கடினமாக இருக்கின்றது. ஒரு சிலரை வெறுத்துட்டோம் அப்படின்னா மனசளவில் சாகிற வரைக்கும் அவன் எனக்கு எதிராளி தான் அப்படின்ற மனநிலைமை. பகைவர்களை நேசிக்கின்ற அல்லது பகைவர்களை அன்பு கூறுகின்ற இயேசுவினுடைய பண்பு நம்மிடத்துல பிரதிபலிக்க மறுக்கின்றது. அந்த மன்னிப்பின் மகத்துவம் நம்முடைய வாழ்வியல் ஆகின்ற வரை இந்த உணர்வற்ற இருதயம்தான் நமக்கு தொடர் சிந்தனையாக அமைந்திருக்கும். ஆகவேதான் ஆண்டவர் இந்த காரியத்தின் மூலமாக நமக்கு நினைவுபடுத்துகின்றார். ஒருத்தன் கடன் பட்டிருக்கிறான், அவனிடத்துல கடன் பட்டவன ஒருவேளை அந்த எஜமான் மன்னித்ததை போல இவனுக்கு மன்னிக்க மனம் இல்லை. ஆகவே அவன் மறுபடியும் சிறைப்பட்டு போகின்றான். ஆகவே அந்த உணர்வற்ற இருதயம் உடைக்கப்படுகின்ற சூழ்நிலை வருகின்ற போதுதான், அந்த மன்னிப்பின் மகத்துவம் வெளிப்படுகின்ற போதுதான் நம்முடைய மனநிலைமையிலே, நம்முடைய உள்ள பாங்கிலே நிச்சயமாக ஆண்டவர் செயல்பட முடியும். அன்றைக்கு சாலமோனுக்கு கொடுத்த அந்த உணர்வுள்ள இருதயத்தின் சூழ்நிலை நமக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்ல விரும்புகின்ற காரியம், இந்த பலிபீடத்தில் வந்து முழங்கால் படியிடுவதற்கு முன்பதாக என்னுடைய அந்த கல்லான இருதயத்தை, அந்த உணர்வற்ற இருதயத்தை ஆண்டவரே சற்று உடைச்சு போட்டுருங்க. ஒரு சதையான இருதயத்தோடு கூட இன்றைக்கு பலிபீடத்திலே உங்களுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. செத்தாலும் அவன் வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன்னு சொல்லணும்ல, செத்தாலும் அவன் திசை இருக்கிற பக்கம் திரும்ப மாட்டேன்னு சொல்லணும்ல, அந்த உணர்வற்ற இருதயத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள முற்படுவோம். அந்த உணர்வற்ற இருதயத்திலிருந்து ஒரு மாறுதலை பெற்றுக் கொள்வதற்கு இன்றைக்கு நாம் முயற்சி செய்வோம். இன்றைக்கு படைப்பு வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருப்பதனுடைய காரணம் அதுதான். அந்த உணர்வற்ற இருதயம் நம்மிடத்திலிருந்து எடுத்து போடப்பட வேண்டும். அந்த கல்லான இருதயம் நம்மிடத்திலிருந்து எடுத்து போடப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த படைப்பு வீழ்ச்சியை நோக்கி போகக்கூடிய காரணம் அதுதான். அந்த உணர்வற்ற இருதயத்தினால் தான் அன்றைக்கு ஆதாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து தன்னை ஒழித்து கொண்டான். அவர் அங்கே எழுப்புகின்ற அந்த குரல் ஒலி நம்முடைய செவிகளிலே எதிரொலிக்கட்டும். எங்கே இருக்கிறாய், எங்கே இருக்கிறாய் என்ற அந்த குரல் ஒலி நம்முடைய செவிகளிலே எதிரொலிக்கும் போதுதான் நம்முடைய உணர்வற்ற இருதயத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும் சுவாமி என்ற தாவீதினுடைய மன்றாட்டு நம்முடைய அனுதின ஜெபமாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த மாதத்திலே நாம் தபசு காலங்களுக்குள்ளாய் பிரவேசிக்க இருக்கிறோம். இன்னும் 10 நாட்களிலே சாம்பர் புதன்கிழமையிலிருந்து இந்த வருடத்திற்குரிய தவ காலங்களிலே அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். சிலுவையை திரும்ப திரும்ப தியானிப்பதிலே என்ன உணர்வு நமக்கு கிடைத்து விட்டது, சிலுவையின் பரிமாணத்திலே திரும்ப திரும்ப நாம் நம்மை அர்ப்பணிப்பதிலே எவ்விதமான உணர்வு நமக்கு மேவிட்டு விட்டது. இன்னைக்கு வீழ்ச்சியை நோக்கி பயணிக்கின்ற பயணத்திலே
ஆண்டவரே, என்னை வசனத்தின்படி உணர்வுள்ளவனாக்கும் என்கின்ற ஒப்படைப்போடு இன்றைக்கு பலிபீடத்திலே முழங்கால் படியிடுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய கல்லான இதயத்தை உடைப்பார். ஒரு சதையான இருதயத்தோடு கூட, ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு கூட ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வீழ்ச்சி பாதையில் செல்லுகின்ற மனுக்குலமாய் அல்ல, உயர்ந்து நிற்கின்ற மனுக்குலமாக அவருடைய வருகையிலே அவரை சந்திப்பதற்குரிய தகுதியை பெற்றுக்கொண்ட மனுக்குலமாக, அவர் நம்மை சந்திக்க வருகின்ற போது எதிர்கொண்டு போகின்ற மனுக்குலமாக, ஆதாமை போல ஒளிந்து கொள்ளுகின்ற மனுக்குலமாக அல்ல, அவர் வருகையிலே அவரை சந்திப்பதற்கு எதிர்கொண்டு போகின்ற மனுக்குலமாக நம்மை அர்ப்பணிக்க இன்றைக்கு பலிபீடத்திலே அந்த ஒப்புரவாக்குதலின் ஆவியை பெற்றுக்கொள்வோம். யோபு சொன்ன, எலிகு தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையை தான் நினைவுபடுத்திக் கொள்வோம். மனிதனிடத்தில் இருக்கின்ற அந்த ஆவி திரும்ப திரும்ப உணர்வற்ற இருதயத்தையே நிலைவரப்படுத்துகின்ற அந்த ஆவி இன்றைக்கு உடைக்கப்படட்டும். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இன்றைக்கு அந்த கல்லான இதயம் உடைக்கப்படட்டும். இன்றைக்கு அந்த உணர்வற்ற இருதயம் நொறுக்கப்படட்டும். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனப்பாங்கோடு கூட அவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிக்க துணிவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை இன்றைக்கு ஏற்று அரவணைக்கின்ற போது நிச்சயமாக புது வாழ்வின் மகத்துவம் நமக்கு வெளிப்படும். புது ஆசீர்வாதம் ஒரு வீழ்ச்சி பாதையில் அல்ல, உயர்ச்சி பாதையில நாம் செல்ல முடியும். தாவீதினுடைய மன்றாட்டு நம்முடைய மன்றாட்டாக நிறைந்திருக்க ஆண்டவர் நமக்கு அருள் தந்து வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, வீழ்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிற மனுக்குலத்தின் பிரதிநிதிகளாக இன்றைக்கு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். பல நேரத்திலே உணர்வற்ற இதயத்திலே, கல்லான இதயத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இதயங்கள் இன்றைக்கு உடைக்கப்படட்டும் சுவாமி. இதயங்கள் இன்றைக்கு நொறுக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வசனத்தின்படி எங்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். இன்றைக்கு சாலமோனுக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்த ஆண்டவர் எங்களுக்கும் தாரும் என்று சொல்லி நாங்கள் அந்த ஒப்புரவாகுதலின் ஆவியோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மனப்பாங்கிலே நீர் எங்களை அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகிறீர். நாங்களும் அந்த பிரதிநிதிகளாக எங்களை மறு அர்ப்பணம் செய்து இன்றைக்கு உம்முடைய சாக்கிரமத்தை ஒரு அர்த்தமுள்ள சூழ்நிலை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். ஆண்டவர் இயேசுவின் வழியாய் மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். You are
இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை
அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் துதிப்பேனே அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தனி செய்த நன்மைகளையே நித்த நித்த நான் துதிப்பேனே. அடைப்பவரே என்ற நன்மையால் நிறைப்பவரே அளவற்ற அன்பினால் அணைப்பவரே என்ற நன்மையால் நிறைப்பவரே மோசிலாத நேசரே மகிமை பிரதாதா அவர்தாலும் பாதம் பற்றிடுவேனே மோசிலாத நேசரே மகிமை பிரதாதா அவர்தாலும் பாதம் பற்றிடுவேனே ஆடிக்கலவே உமதடிமை நாளே ஆர்ப்பரிப்பேனே அகமகின்றே கர்த்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் துதிப்பேனே. என்னையும் போதித்து நடுபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே என்னையும் போதித்து நடுபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே நடக்கும் வழிதனை காத்துபவரே நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே நடக்கும் வழிதனை காத்துபவரே நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே ஆடிக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் துதிப்பேனே. கர்த்தரின் செய்கைகளை நீங்களே சுடரின் செய்கைகள் கர்த்தமானதே கர்த்தரின் செய்கைகளை நீங்களே சுடரின் செயல்கள் கர்த்தமானதே நித்தியராயங்கள் என்றும் நீரோவே பக்தரி பேரின் பாக்கியமினே நித்தியரே முன்யாயங்கள் என்றும் நிற்கோமே பக்தரி பேரின் பாக்கியமினே ஆடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் துதிப்பேனே.
இருக்கிற இந்த சிறப்பு காணிக்கைக்காக நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய சன்னிதானத்திலே பெண்கள் ஐக்கிய சங்கமாக செலுத்தி இருக்கிறதான இந்த தோத்திர காணிக்கைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை பல நிலைமையிலே பல சூழ்நிலைகளிலே பெற்றுக்கொள்ளுகின்ற அருமையான பெண்கள் ஐக்கிய சங்கத்தினருடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், அவர்களுடைய செயல்பாட்டின் வழியாக திருச்சபையின் திருப்பணிகள் சிறப்பாக நடைபெறவும் ஆண்டவர் இந்த நாளின் நிகழ்விலே அவர்கள் செலுத்தி இருக்கிற காணிக்கையை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். தொடர்ந்து உடைய திருப்பெயர் மாற்றுமை அடையட்டும். பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளின் வழியாக நாங்களும் திருச்சபையாக ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து எங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அருள் அன்பில் அழைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேகருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோட இன்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. வழிபாட்டு நிறைவு பவனி பாடலாக 377வது கீர்த்தனை அனுக்கிரக வார்த்தையோட இப்போது அடியாரை அன்புமையா என்ற கீர்த்தனை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். அனுகிரகவார்த்தையோடே தீமோ அடியாரை அனுப்புமையா, மனவரின் தயவோடும் மகத்துவ பரணி மந்தனம் உமக்காமே. மனவரின் தயவோடும் மகத்துவ பரணி மந்தனம் உமக்காமே. திருநாமமதில் கேட்ட நிர்மலமாமொழிகள் சர்வரம் யமதகம் மிகவர்கள் அளித்தேன் சாமி பின்னரும் புரிவார். சர்வரம் யமதகம் மிகவர்கள் அளித்தேன் சாமி பின்னரும் புரிவார். அன்பின் ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே பங்கு பெற எங்களுக்கு அருள் தந்தவரே, இந்த உலகத்திற்குள்ளாய் புறப்பட்டு செல்லும் போது எங்களோடு கூட வந்து எங்களை வழி நடத்தும். நூனின் குமாரனை பலப்படுத்தின ஆண்டவர் எங்களையும் பலப்படுத்துகிறீர். இந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தை தொடர்வதற்கு ஆண்டவர் அருள் தாரும். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து இந்த உலகத்திற்குள்ளாய் புறப்பட்டு செல்கிறோம். இயேசு ஆண்டவரின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.